ஒரு குழந்தை கையில் எடுத்து செல்லும் துணி பைக்குள் ஒரு பறவையின் கூடு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மீன் வாழ்வதற்கான கடல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமையின் ஈரமுட்டைகள் கதகதப்படைகிறது. ஒரு காட்டின் முதல் விதை முளைத்தழுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் பிறக்காத ஒரு குழந்தைக்கான தாய்ப்பால் சுரக்க காத்திருக்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜூலை 12, வேர்ல்டு பேப்பர் பேக் டே. அதை சாக்கா வச்சு ஒரு ஸ்பெஷல் எபிசோடோட உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். விஷ்ணுபிரியா அவர்கள் எழுதிய பிளாஸ்டிக் காலம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோடு தான் வந்திருக்கேன். இது ஒரு கிரீன் பேஜஸின் வெளியீடு. இது ஒரு கையளவு புத்தகம் தாங்க. ஆனால் இது சொல்லியிருக்கிற விஷயம் கடல் அளவு. அட்டைப்படமே நம்மளை இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆவலை தூண்டும். அந்த படத்தை தான் இந்த எபிசோடோட முகப்பு படமாக வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். கிரீன் பேஜஸ் சந்தானம் ராமசாமி அவர்கள் தம்முடைய மனத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்னுடைய பால்ய காலம் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அம்மா பூங்கோதியின் இருப்பால் தான் நிலை கொண்டது. அம்மாவுடைய உழைப்பால் என்னுடைய இளம்பருவத்தையும் மெல்ல மெல்ல வளர்ந்து கடந்தேன். வறுமையின் எந்த சிறு நிழலையும் அம்மா என் பக்கம் நெருங்க விடவே இல்லை. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த ஒருவனாகவே நான் வளர்க்கப்பட்டேன். பள்ளி காலங்கள் எல்லாம் தாண்டிய பின்பு சில வணிகங்களையும் அதன் பின் சிறிது காலம் ரியல் எஸ்டேட்டையும் தொழிலாக மேற்கொண்டிருந்தேன். பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த அக்காலகட்டத்தில் எல்லாவித அமைப்பு நண்பர்களுடனும் இணைந்த ஒரு பயண காலம் எனக்கு இருந்தது. அப்படியான ஒரு பயணத்தில் ஒரு நாள் மாலை நெசப்பாக்கத்தில் உள்ள ரத்னசந்தில் அண்ணன் அறையில் வைத்து குக்கு நண்பர்களை சந்தித்தேன். ஆரம்பத்தில் எல்லா முயற்சிகளும் வீண் போல தோன்றும், ஒன்றுமே நடக்காதோ என்றும் தோன்றும். ஆனால் சட்டென ஓர் நாள் காத்திருத்தல் முடிவுக்கு வந்துவிடும். யதார்த்த நிலை தோன்றிவிடும். வித்து பிளந்து மேலே வரும், செடியாகும். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஒன்றுமே நடக்கவில்லை என்று நினைத்திருந்த போது பூமிக்கடியில் வித்து தன் வேலையை செய்து கொண்டுதான் இருந்தது என துவங்கும் வாசகத்தை அச்சிட்ட சிறிய அட்டையை அந்த சந்திப்பில் அவர்கள் என் கையில் கொடுத்தார்கள். அதன் பின்பு சிறிய அளவில் புத்தகங்களை வாசிக்க துவங்கினேன். எல்லா பிரச்சனைகளையும் விட சூழல் சார்ந்த பிரச்சனைகளில் நாம் இன்னும் கவனப்பட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உருவானது. நிறுவனங்கள், அமைப்புகள், அதிகார மட்டங்கள் என தனித்தனி குழுக்களின் மீது சூழல் சார்ந்த குற்றங்களையும் விமர்சனங்களையும் நாம் சுமத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த மனித இனமும் காரணமான ஒரு குற்றப்பிழையை இதுவரைக்கும் இந்த இயற்கைக்கு இழைத்து வருகிறோம். அதுதான் பிளாஸ்டிக் பயன்பாடு. ஆக சரி செய்து கொள்ள வேண்டியது நம்மைத்தான், மற்றவர்களே அல்ல. இந்த கருத்து ஓட்டத்தின் தொடர்ச்சியாகவே கிரீன் பேஜஸ் என்ற முன்னெடுப்பை துவங்கி பிளாஸ்டிக்கு எதிரான ஒரு பரப்புரையையும் துணிப்பைக்கு ஆதரவான செயல்பாட்டையும் என் வட்டத்துக்கு இயன்ற அளவில் தோழமைகள் துணை கொண்டு நகர்த்தி வருகிறேன். வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க கிளம்பும் ஒரு மனப்பாடச் சிறுவன் தன்னுடைய அம்மாவிடம் ஒரு துணிப்பையை கேட்டு வாங்கி கொள்ளும் ஒரு தருணத்தை இந்த புத்தகம் உருவாக்கினாலே போதும். அந்த தவிப்பை இது நிச்சயம் நிகழ்த்துமென நான் நம்புகிறேன். பிளாஸ்டிக் காலம் மனித வரலாற்றில் பெரும் மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கிய பொருட்களின் பெயராலேயே அந்தந்த காலங்கள் குறிப்பிடப்படும். உதாரணமாக கற்காலம், இரும்பு காலம், செப்பு காலம். அப்படி நாம் வாழும் இந்த நிகழ்காலத்திற்கு ஒரு பெயரிடுவதாக இருந்தால் பிளாஸ்டிக் காலம் என்றுதான் அழைக்க முடியும். கல், இரும்பு, செப்பு எல்லாமே மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது. ஆனால் பூமியின் ஒட்டுமொத்த உயிர் தொகைக்கும் அச்சுறுத்தலான ஒரு கண்டுபிடிப்பாக பிளாஸ்டிக் இன்று மாறியிருக்கிறது. மனிதனால் கண்டறியப்பட்டு சரிவர கையாள முடியாத இயலாமையால் இந்த கதி நமக்கு நேர்ந்திருக்கிறது. எல்லா வகையிலும் பிளாஸ்டிக்கை மையப்படுத்திய நூற்றாண்டாக இந்த சமகாலம் அடையாளப்பட தொடங்கிவிட்டது. தாமதப்படுத்தாமல் நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த அழிவுக்கு எதிரான விசையை உருவாக்க வேண்டும். சுதந்திரம் என்பது தன் பொறுப்பை தானே கையில் எடுத்துக்கொள்வதுதான். பூமி இனி மீளும். பிளாஸ்டிக்கின் தொடக்கம்.
அலெக்சாண்டர் என்பவரால் 1862ஆம் ஆண்டு செயற்கை பிளாஸ்டிக்கின் முதல் வடிவம் உருவாக்கப்பட்டுச்சு. மிகவும் மெலிதானதாகவும் எந்த ஒரு வடிவத்திற்கும் மாறக்கூடிய தன்மை கொண்டதாகவும் குளிரூட்டும் போது அதன் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்வதாகவும் இந்த செயற்கை பிளாஸ்டிக்கின் தன்மைகள் இருந்தது. ஆனால் இதோட விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இது பயன்பாட்டிலிருந்து மறைஞ்சு போச்சு. 1930களில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு வார்த்தையாக மாறிச்சு. இது இங்கிலாந்து சொல்லான பாலித்தீன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தற்செயலாக உருவானுச்சு. பொருட்களை தூக்கி செல்ல பயன்படும் ஒரு முறை பயன்படுத்தும் பாலித்தீன் பைகள், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸ் புதுமையானது. இதை செல்ஃபோஸ்டல் அப்படிங்கிற ஸ்வீடிஷ் நிறுவனம் 1965 வடிவமைச்சு காப்புரிமை பெற்றது. இதை வடிவமைச்சவர் ஸ்டென் கஸ்டஃப் துலின் அப்படிங்கிறவர். ஐரோப்பிய நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் பைகள் பேப்பர் மற்றும் துணிகளின் இடத்தை மெதுவாக ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. இது 1965 கண்டுபிடிக்கப்பட்டாலும் 20 வருடங்களுக்கு பிறகுதான் பொருட்களை வாங்கும் பாலித்தீன் பைகள் வந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக மாறிச்சு. அமெரிக்காவில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த பாலித்தீன் பைகள் பேப்பர் பைகளை விடவும் விலை மலிவானதாக அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டதுனால மிகப்பெரிய அளவில் பரவலாச்சு. பிளாஸ்டிக் இன்னைக்கு மிகவும் பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக மாறியிருக்கு. குளிர்பானங்களை புட்டிகளில் அடைப்பதற்கும், பால் பொருட்களை பாதுகாப்பதற்கும், விளையாட்டு பொருட்களாகவும், உணவுப் பொருட்களை சேமிக்கும் டப்பாக்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களையும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு பலவிதமான பைகளாகவும் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்பட்டு வருது. எச்சரிக்கை மணி. பயன்படுத்த தொடங்கிய சிறிது காலத்திலேயே பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. மிக அபாயகரமான தீமைகளை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு 1997ஆம் ஆண்டில் தான் இது உலகுக்கு தெரிய வந்துச்சு. வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பிளாஸ்டிக் குப்பைகளின் மாபெரும் குவியல் கண்டுபிடிப்பால் தான் இதன் மோசமான விளைவு தெரிய வந்தது. இது கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் உலகளாவிய சூழலியலாளர்களுக்கு முதல் அபாயமணியாக அடிச்சது. சில ஆண்டுகள்லேயே பிளாஸ்டிக் நிறைய மாற்றங்களையும் புது புது வடிவங்களை அடைஞ்சிருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு இதனால் எந்த ஒரு நன்மையும் இருப்பதா இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை. நுண்ணுயிர் முதல் மனிதன் வரை எல்லா உயிர்களின் வாழ்க்கையை அச்சுறுத்தும் நச்சாக பிளாஸ்டிக் தன் விளைவை பூமி முழுக்க வீசி எறிகிறது. உலகம் முழுக்க 1950களிலிருந்து நிலத்தில் வீசப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியின் பல அடுக்குகளில் படிப்படியாக படிந்திருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. இது எதிர்கால சந்ததிகளின் நிம்மதியான வாழ்வுக்கு அச்சமூட்டுவதாக அமையுது. பிளாஸ்டிக் மாசு. பிளாஸ்டிக் மாசுபடுத்திகளை மைக்ரோ, மெகா, மேக்ரோ அப்படின்னு 3 விதமாக வகைப்படுத்தலாம். மெகா மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் வட துருவத்தில் அதிக அடர்த்தியில் குவிந்து நகர்ப்புற மையங்கள் அப்புறம் நீர்முனைகள் மத்தியில் ஒன்று சேருது. இவைகளை கடல் நீரோட்டங்கள் சுமந்து செல்றதுனால பல தீவுகளினுடைய கடற்கரையில் இந்த குப்பைகளை காண முடியும். மெகா மற்றும் மேக்ரோ வகை பிளாஸ்டிக் மாசுகள் உருவாவதற்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை அடைக்கும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள், டப்பாக்கள், தூக்கி எறியப்படும் காலணிகள், கப்பல்களிலிருந்து வீசப்படும் குப்பைகள், அப்புறம் நிலப்பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகள் தான் காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மீனவர்கள் பயன்படுத்தும் வலைகள், தக்கைகள் போன்ற மீன்பிடி தொடர்பான பொருட்களை தொலைதூர தீவுகளை சுற்றி அதிகமாக காண முடியுது. பிளாஸ்டிக் வேண்டாம். பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும் காரணங்களை தாண்டியும் பல காரணங்கள் மறைமுகமாக இருக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பாலித்தீன் பைகள், பொருட்களை அடைக்கும் பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் இவையெல்லாம் தூக்கி எறியப்பட்டு அவைகள் காடுகள்லையும் கடல்கள்லையும் ஆறுகள்லையும் பெரும் சமுத்திரங்களிலும் நிலத்திலும் தஞ்சமடையுது. இவற்றில் சில பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டாலும் அதோட வளர்ச்சி வேகம், பயன்பாடு அப்புறம் தவறான அகற்றும் முறை காரணமாக நம்ம இன்னும் வேகமாக மறுசுழற்சி முறைக்கும் கூடுதல் பிளாஸ்டிக் உற்பத்திக்கும் இது நம்மை அழைத்து செல்லுது. பிளாஸ்டிக் மக்கும் தன்மையற்றது. ஒளியின் மூலம் அது சிதையலாம், ஆனால் பிளாஸ்டிக் முற்றிலுமாக அழியறதில்ல.
உண்மையிலேயே அவை தூசி துகள்களாக இந்த பூமியில் கலந்துடுது. பாலித்தீன் பைகள் மாதிரி இருக்கிற பொருட்கள் துண்டு துண்டுகளாக உடஞ்சி அதனால் வெளியிடப்படும் அபாய நச்சுக்களால் நம்ம மண் மாசுபடுறதோட மற்ற உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. உலகத்தில் ஒரு நிமிடத்துக்கு 1 மில்லியன் பிளாஸ்டிக் பைகள் நுகரப்படுது. 2015ஆம் ஆண்டில் உலகளாவிய பிளாஸ்டிக் உற்பத்தி சுமார் 322 மில்லியன் டன்கள் அப்படின்னு தோராயமாக கணக்கிடப்படுது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு உள்ளிட்ட பஞ்சபூதங்களும் ஏதோ ஒரு வகையில் பிளாஸ்டிக்கின் தீங்கிற்கு உட்படுகிறது. உலகின் பல நகரங்களில் பெரும் மலைகளாக குவிக்கப்படும் குப்பைகள் பெரும் கவலையை அளிக்கிறது. குப்பை குவியல்களை காட்டிலும் அனைத்து வகையான குப்பைகளையும் ஒன்றா சேர்த்து கொட்டுறதே நில மாசடைவதற்கு முக்கிய காரணம். மொத்த கழிவுகளில் சுமார் 10% பிளாஸ்டிக் பொருட்களின் பங்களிப்பு இருக்குது. பெரும்பாலும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளே நிலப்பரப்பை ஆக்கிரமிக்குது. அவைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் அடைப்பான்கள், தண்ணீர் மற்றும் குளிர்பான புட்டிகள், எரியப்படும் தட்டுகளும் கப்புகளும். தூக்கி வீசப்படுற பிளாஸ்டிக்குகள் தான் குவியல்களாகுது. குவியல்களாக மாறுறது மட்டும் இல்லாமல் நச்சுகளும் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களும் அதிலிருந்து கசிந்து வர்றதுனால மண்ணும் நீரும் மாசடையுது. இந்த ரசாயனங்கள் நிலத்தடி நீர், அப்புறம் கிணறு, குளம், கண்மாய், ஏரி, ஆறு, நதி உள்ளிட்ட எல்லா நீராதாரங்களிலும் ஊடுருவி சுற்றுச்சூழலை பாதிக்குது. இந்த அசுத்தமான தண்ணீரை குடிக்கும் உயிரினங்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்குது. நிலப்பரப்பில் காணப்படுற பல நுண்ணுயிரிகள் பிளாஸ்டிக் மக்கிறத துரிதப்படுத்துது. இந்த நுண்ணுயிரிகள் சூடோனோமாஸ், நைலான்களை உண்ணும் ஃப்ளோவோ போன்ற பாக்டீரியாக்களை உள்ளடக்கியது. மக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு கசிவு புவி வெப்பமடைவதில் முக்கிய பங்கு வகிக்குது. கடலோட ஒவ்வொரு சதுர மைல் அளவிலையும் கிட்டத்தட்ட 46,000க்கும் அதிகமான பிளாஸ்டிக் துண்டுகள் மிதப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. கடலின் அருகில் உள்ள நிலப்பரப்புகளில் கொட்டப்படுற பிளாஸ்டிக் கழிவுகள் காற்றின் மூலமாகவும் நீர்நிலைகள், அதாவது ஆறு, ஓடை, நதிகள் மூலமாகவும் சுலபமாக அடித்து வரப்பட்டு கடலில் கலக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் கையாளப்படப்படாத சாக்கடை கழிவுகளும் அகற்றப்படாத கழிவுகளும் ஆறுகள் வழியாகவும் வெள்ளத்தின் மூலமாகவும் அடித்து செல்லப்பட்டு கடலில் கலக்குது. கடலில் சேரக்கூடிய இந்த வகையான பிளாஸ்டிக் குப்பைகளால் லட்சக்கணக்கான கடல் பறவைகள், திமிங்கலங்கள், நீர்நாய்கள், டால்ஃபின்கள், கடல் ஆமைகள், மீன்கள், நுண்ணுயிர்கள், இருவாழ்விகள், பவளப்பாறைகள் அப்படின்னு அனைத்து கடல்வாழ் உயிரினங்களும் அழிந்து வருது. பல கோடிக்கணக்கான சுறாக்களின் இறப்பும் இதில் அடங்கும். மீன்கள் அப்புறம் பறவைகளில் குறிப்பாக பறவைகள் இந்த பிளாஸ்டிக் துகள்களை உணவுன்னு தவறாக நினச்சிக்கிட்டு அதை சாப்பிட்டு இறந்து போகுது. கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்வுக்கு தேவையாக இருக்கிற கடல் பாசிகளோட இடத்த இந்த சிறு சிறு துண்டுகளாக உடைந்த பிளாஸ்டிக்குகள் ஆக்கிரமிச்சுக்குது. பிளாஸ்டிக்கோட தாக்கம் நம்ம கடலையும் சுற்றுச்சூழலையும் கற்பனை செய்ய முடியாத அளவில் மாசடைய செய்திருக்கு. கடலை மாசுபடுத்தும் கழிவுகளில் சுமார் 20% பிளாஸ்டிக் கழிவுகள், அதாவது 2.5 மில்லியன் டன்கள் கடல் சார்ந்த கழிவுகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியின் உச்சமாக 80% குப்பைகள் நிலங்களிலிருந்து கடலுக்கு வருது. படகுகள், கப்பல்கள், அப்புறம் கடல் சார்ந்த தொழில்துறையின் மூலமாக தான் கடலில் கழிவுகள் உருவாகுது. இது சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது தற்செயலாகவோ அல்லது சரியான முறையில் கையாளப்படாததுனாலையோ இது கடலிலே விடப்பட்டு தேங்குது. கடல் கழிவுகளில் எதெல்லாம் உள்ளடக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். உடைந்த உபயோகமற்று இருக்கும் மீன்பிடி படகுகள், மீன்பிடி பொருட்கள், அப்புறம் அது சார்ந்த குப்பைகள், உணவுப் பொட்டலங்கள், உபயோகப்படுத்தி வீசப்பட்ட பைகள், வணிக கப்பல்களின் மூலமாக வெளியேற்றப்படும் கழிவுநீர், சரக்குகள், பயன்படுத்திய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இது சார்ந்த ரசாயன கழிவுகள். கடலில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி தளங்கள், இந்த தளங்களில் நடைபெறும் வேலைகளினால் உருவாகும் கழிவுகள், ஆய்வு உபகரணங்கள் மற்றும் மனித கழிவுகள். கடலில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் நீரோட்டம் அப்புறம் கடல் சுழல்களால் ஈர்க்கப்பட்டு மிகப்பெரிய குவியல்களாக கடலில் தீவு மாதிரி குவிக்கப்படுது. இந்த பெரிய குப்பை திட்டுகளை கிரேட் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்திய பெருங்கடல் நீர்ச்சூழல்
வட அட்லாண்டிக் நீர்ச்சுழல், வட பசிபிக் நீர்ச்சுழல், தென் அட்லாண்டிக் நீர்ச்சுழல், தென் பசிபிக் நீர்ச்சுழல் அப்படின்னு 5 பெருங்கடல் நீர்ச்சுழல் நம்ம உலகத்தில் இருக்குது. இந்த நீர்ச்சுழல்களில் பெரும்பாலும் குப்பை குவியல்களாக மாறி கடலில் மிகப்பெரிய குப்பை திட்டுகளை உருவாக்குது. இந்த குப்பை திட்டுகளை அகற்றுறதுக்கோ சுத்தம் செய்கிறதுக்கோ நம்மளால் இன்ன வரைக்கும் எந்த தீர்வும் காணப்படலை. கடல்களில் உள்ள பிளாஸ்டிக் குப்பையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பாலிஸ்ட்ரீன், அப்புறம் பிளாஸ்டிக் துணிகள். இதோட பிளாஸ்டிக் பைகள், உணவடைக்கும் பிளாஸ்டிக் பொட்டலங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கடலை மாசடைய செய்யுது. கடந்த 2012ஆம் ஆண்டில் உலக கடல்களில் சுமார் 165 மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது. தற்போது அது குறைந்தபட்சம் 2 மடங்காக உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. கடல் குப்பைகளால் சுமார் 8 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம் ஏற்படுது. இந்த நஷ்டம் மீன்வளத்துறை, மீன் வளர்ப்பு, கடல் சுற்றுலா பாதிப்பு, அப்புறம் சுத்திகரிப்பு செலவுகளால் ஆகுது. சுற்றுலா, தொழில்துறைகள், பொழுதுபோக்கு, மனிதர்களோட ஆரோக்கியம், விலங்குகள், மீன் மற்றும் பறவைகளோட ஆரோக்கியம், இது எல்லாமே பிளாஸ்டிக் மாசுபாட்டால் பின்னடைவை சந்திக்குது. பொருள் அளவிலும் ஆரோக்கியத்திலும் பெருமளவு இழப்பு இதனால் ஏற்படுது. 2016ஆம் ஆண்டினுடைய புள்ளி விவரப்படி பிளாஸ்டிக் உற்பத்தியில் அமெரிக்காவில் மட்டும் 3300 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுமாராக இது பெட்ரோலியத்தோட தேசிய நுகர்வில் 5%. பெரும்பாலான பிளாஸ்டிக்குகள் பெட்ரோலியத்தால் தான் தயாரிக்கப்படுது. கடந்த காலங்களில் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்ய எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அவற்றோட உற்பத்தி முறை கடினமானதாகவும் விலை அதிகமாகவும் இருந்துச்சு. பெட்ரோலியத்தால் உற்பத்தி செய்யப்படுவதை பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலை மிகப்பெரிய மாசு ஏற்படுது. ஏன்னா இது காற்றையும் தண்ணீரையும் ரொம்ப அசுத்தப்படுத்துது. மனித இனம் இன்றைக்கும் தனி சொத்தாக மாற்றாமல் பூமியில் விட்டு வச்சிருக்கிறது காற்றை மட்டும்தான். நாம் சுவாசிக்கிற காற்றில் கூட இன்றைக்கி மாசு கலந்துருச்சு. கண்ணுக்கு தெரியாத நுண்துகள் பிளாஸ்டிக்குகள் மூச்சு காற்றோடு கலந்து பரவி உடலில் நுரையீரல், சிறுநீரகம், அப்புறம் ஹார்மோன்கள் வரைக்கும் போய் மிகுந்த நோய் சிக்கலை உருவாக்குது. மிக நுண்ணிய பிளாஸ்டிக் துண்டுகள் தாயின் தொப்புள் கொடியின் காற்றுப்பாதை வழியாக கருக்குழந்தை வரை செல்லுது. பூமியையே தொடாத ஒரு குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் சாகிறது. பல வகையான பிளாஸ்டிக் நிலக்கழிவுகளை ஒன்றா சேர்த்து எரிக்கப்படுறதுனால உண்டாகும் நச்சுப்புகை காற்றுல வளிமண்டலத்தை நொடிக்கு நொடி தாக்கிக்கிட்டே இருக்கு. மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு உள்ளிட்ட கரியமில வாயுக்களோடு கலந்த பிளாஸ்டிக் கழிவுகள் காற்றுல உள்ள பௌதீகத்தன்மையை சிதைக்குது. சுற்றுச்சூழலோட தாக்கத்தில் மரங்கள், பறவைகள், நில உயிர்கள், பழமையான கட்டிடங்கள் அப்படின்னு எல்லாமே தூய்மையற்ற வேதிக்காற்றால் பாதிப்படையுது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் பிளாஸ்டிக் காகிதங்களில் அடைக்கப்பட்டிருக்கும் காய்கறிகள், அப்புறம் உணவு பண்டங்களில் நச்சுக்காற்று கழிவுகள் அதிகமாக இருப்பதாக ஐரோப்பிய ஆய்வுகள் சொல்லுது. காற்றில் கரையும் அளவுக்கு நுண்மையான பிளாஸ்டிக் துகள்களால் இந்த உலகம் மெல்ல மெல்ல சூழப்பட்டு வருது அப்படின்னு அது அச்சமூட்டுது. ஆடை தயாரிப்பு தொழிற்சாலைகளில் பஞ்சு இழைகளோட பிளாஸ்டிக்கும் சேர்க்கப்படுறதுனால மிக நுண்ணிய பிளாஸ்டிக் கழிவுகள் தொழிலாளிகளோட உடலுக்குள்ள தங்கி புற்றுநோய், சதை சிதைவு, நரம்பு குழாய் அடைப்பு, சுவாசம், அப்புறம் புலர் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? கழிவுகளை சிறந்த முறையில் கையாளுறது, கூடுமானவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டையே குறைச்சிக்கிறது இப்போதைக்கு சாத்தியமான தீர்வு. கழிவுகளை ஒன்றா கொட்டக்கூடாது. கழிவுகளை இப்படி ஒன்றா கொட்டுறதுனால பிளாஸ்டிக் பொருட்களை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்வது ரொம்ப கடினமானதாகுது. தீங்கு விளைவிக்கக்கூடியதும் தீங்கு விளைவிக்காததும் ஒன்றா சேர்ந்து கலந்துடுறதுனால மட்கும் தன்மை பாதிக்கப்படுது. வேதி மாற்றங்கள் இதனால் செயற்கையாக உண்டாக்கப்பட்டு சூழல் பாதிப்படையுது. நாம் அன்றாடம் பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் குப்பைகளில் சுமார் 70% கழிவுகளை மக்க வச்சு அதை இயற்கை உரமாக மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவைகளை தோட்டத்திலையும் வயல்கள்லையும் ஊட்டச்சத்து நிறைந்த உரமாக பயன்படுத்தலாம். மக்காத குப்பைகளை ஆலைகளுக்கு அனுப்பி மறுசுழற்சி செஞ்சு புதிய பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வகைப்படுத்துறதுனால மிக குறைந்த அளவையான கழிவுகள் பூமியினுடைய நிலப்பரப்பை சென்றடையுது. கழிவுகள் புத்திசாலித்தனமாக கையாளப்பட்டால் தான் அவை நல்ல பயன்பாட்டுக்கு உதவும்.
பிளாஸ்டிக்கையே செரித்து ஜீரணிக்கக்கூடிய சில அரிய வகை நுண்ணுயிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஆய்வுகள் மக்கள் முன் பொதுக்களத்தில் அறிவியல் விவாதமாக முன்னெடுக்கப்பட்டு மேற்தொடரணும். கலை முதல் அறிவியல் வரை அனைத்து படைப்புகளும் பிளாஸ்டிக்கு எதிராக கருத்தியலை மையப்படுத்தணும். பிளாஸ்டிக்குகளை மறுசுழற்சி முறையால் வேறு பொருட்களாக தயாரிப்பதால் மட்டும் நாம் இந்த தாக்கத்திலிருந்து வெளிவந்துட முடியாது. அதற்கு சிறந்த தீர்வு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டினை முற்றிலுமாக கைவிடுறது தான். பிளாஸ்டிக்கின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது துணிப்பை பயன்பாட்டை கையில் எடுக்கிறது தான். அதுதான் சுய மாற்றத்துக்கான முதலடி. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்களிப்பும் இதுக்கு அவசியப்படுது. பழக்க வழக்கத்தில் நாம் கொண்டு வரும் மாற்றம்தான் பண்பாட்டிலும் உலக மையத்திலும் பிரதிபலிக்குது. நாம் எல்லோரும் ஒரு மாற்றத்திற்கான சாட்சியாக நிற்க வேண்டும். கைபேசியைப் போல் ஒரு கைப்பையையும் எப்பவும் உடன் வைத்திருப்போம். விழா காலங்கள், சந்திப்புகள், பரிசளிப்புகள், கொண்டாட்டங்கள் என அனைத்திலும் ஒரு துணிப்பையை பகிர்வோம். அரசு இயற்றும் சட்டங்கள் இருக்கட்டும், அவரவர் தனக்குத்தானே ஒரு சட்டம் இயற்றிக்கொள்வோம். சுதந்திர காலத்தில் காந்தியின் ராட்டையைப் போல் துணிப்பை சமகாலத்தின் அவசிய தீர்வு. ஒரு குழந்தை கையில் எடுத்துச் செல்லும் துணிப்பைக்குள் ஒரு பறவையின் கூடு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மீன் வாழ்வதற்கான கடல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமையின் ஈர முட்டைகள் கதகதப்படைகிறது. ஒரு காட்டின் முதல் விதை முளைத்தெழுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் பிறக்காத இன்னொரு குழந்தைக்கான தாய்ப்பால் சுரக்க காத்திருக்கிறது. பிளாஸ்டிக் ஏற்படுத்துகிற பூதாகாரமான விளைவுகளை பற்றி இந்த பிளாஸ்டிக் காலம் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த முறை யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கி தராமல் இந்த பிளாஸ்டிக் காலம் புத்தகத்தை வாங்கி கொடுங்க. ஏன்னா சிப்ஸ் பாக்கெட்டுக்கு செலவழிக்கிறத விட கம்மி தான் இதுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய தொகை. ஆனால் இது அந்த குழந்தைங்க மனதில் விதைக்க போகிற விஷயம் ரொம்ப பெருசு. இன்றைக்கி வேர்ல்டு பேப்பர் பேக் டே. துணிப்பைக்கான தினம்னு தனியாக இல்லை, நான் தேடி பார்த்த வரைக்கும். ஜூலை 3 பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு தான் ஒன்று இருக்குது. அதனால் நாம் இன்றைக்கே பேப்பர் பேக் டேயோட துணிப்பை தினத்தையும் சேர்த்து கொண்டாடிக்கலாம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.